ஜோதா பேகம், இந்த தலைப்பாகையை ஷெகன்ஷா அவர்கள் அணிய போகிறார் என்று தெரிந்திருந்தும் தாங்கள் அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறீர்கள். அதை பயன்படுத்தி நமது எதிரிகளில் ஒருவன் ஷெகன்ஷாவை கொல்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார். இதில் இவர் தவறு எதுவும் இல்லை ருக்கையா பேகம். எனக்கு இருந்த ஆபத்து இவருக்கும் இருந்திருக்கிறது. அந்த வாளை நீங்கள் உங்கள் அறையில் வைத்திருந்தது போல்தான் இவரும் முகடத்தை அவர் அறையில் வைத்திருந்திருக்கிறார். அதில் பூசப்பட்டிருந்த அந்த விஷம் அவரது உயிரையை கூட பறித்திருக்கலாம். நம்முடைய கோட்டைக்குள் இருந்து கொண்டே அந்த புறத்தில் நுழைந்திருக்கும் அந்த எதிரி யார் என்பதை நாம் முதலில் கண்டுபிடித்தாக வேண்டும். ஷெகன்ஷா, தங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களை தாக்க நினைக்கும் எதிரி அரண்மனையிலேயே தான் இருக்க வேண்டும். ஆகையால் தாங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. என்ன இப்படி மாட்டிக்கொண்டும் மகாராணியார் என்னை திருமணம் செய்து கொள்வதா? ஹைதர், சித்தப்பா அவர்களே, தாங்களா? என்னவாயிற்று? இன்னமும் நீ உறங்கவில்லை? இந்த நிலைமையில் என்னால் எவ்வாறு உறங்க முடியும்? இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமில்லை என்று அவரிடம் நீங்கள் தெளிவாக கூறியிருக்க வேண்டாமா சித்தப்பா? எனக்கும் அவர் வயதிற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. அவர் என் தாயாரை விட மிகவும் முதியவர். அவர் பெண்கள் தான் என் வயதுடையவர்கள். முடியாது. இந்த நிக்காவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. மெதுவாக பேசு. ஒருவேளை யாராவது கேட்டுவிட்டால் வாழ்க்கையில் நீ வாயை திறப்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நமக்கு அவருடைய உதவி தேவைப்படுகிறது. நம்முடைய ராஜ்யம் சீராக இயங்க அவருடைய துணை தேவை. அதற்காக என்னுடைய வாழ்க்கை அழிந்து போவதை நீங்கள் பார்க்க இயலுமா? என் சித்தப்பாவான நீங்களே. நான் உனது சித்தப்பா மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தின் மகா மந்திரி என்பதை மறந்து விடாதே. உங்களுடைய மற்றும் இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பும் தான் எனக்கு மிக முக்கியம். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை சித்தப்பா. நான் தனியாகவே போராடிக் கொள்கிறேன். நான் அவரை நிக்கா செய்து கொள்ளப் போவதில்லை. வாருங்கள், சென்று விடுவோம். ஹைதர், இவ்வாறு நடக்கும் பட்சத்தில் நீயும் நானும் இறப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மகா சுச்சக் ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் ஒரு யமன். அந்த சைத்தானின் நிழல்தான் அவள். ஹைதர், நாம் அந்த சைத்தானோடு ஒப்பந்தம் செய்து கொண்டால் பிறகு வாழ்க்கை முழுவதும் அந்த சைத்தானின் சாயல் தான் இருக்கும். ஆகையால் அவர் கூறுவதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும். ஒருவேளை நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் உனது வாழ்க்கையை நாசமாக்கி விடுவாள். நான் கூறுவதை கவனமாக கேள். ஒருவேளை மகா சுச்ச கோபமடைந்து விட்டால் நமக்கு உதவி செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அவருடைய படைகள் நம் ராஜ்யத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். ஹைதர் சில நேரங்களில் ராஜ்யத்திற்காகவும் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காகவும் நமது வாழ்க்கையில் சில தியாகங்களை செய்தாக வேண்டியுள்ளது. இதுவும் அதுபோல் ஒரு ஒப்பந்தம் என்று நினைத்துக்கொள். நீ மகா சுச்சக்கை நிக்கா செய்து கொண்டே ஆக வேண்டும் ஹைதர். ஜோதா பேகத்தின் தாசிகள் அனைவரிடமும் விசாரணை முடிந்துவிட்டது. எனக்கு யார் மீதும் பெரிதாக சந்தேகம் எழவில்லை. அவர்கள் தங்கிய இடத்திற்கான ஆதாரம் கிட்டியுள்ளது. இது அனுபவமற்றவர்கள் செய்ததல்ல. அம்மகுடத்தில் மிக நுட்பமாக விஷம் தேய்க்கப்பட்டுள்ளது. இதில் இரு விஷயங்கள் புரிகின்றன. ஒன்று, அந்த நபர் மிக அறிவாளி. இன்னொன்று, இம்மாளிகையில் எங்கும் செல்ல அனுமதி பெற்றவராக இருக்க வேண்டும். நீங்கள் இதற்காக கவலைப்படாதீர்கள் தோழர்களே. இன்று இல்லை என்றாலும் நாளைக்குள் அந்த குற்றவாளி பிடிபட்டு விடுவான். ஆனால் நிச்சயம் நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். தங்கள் திறமையினாலும் தங்கள் அனுபவத்தினாலும் தான் இன்று என் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. இது நான் ஆற்ற வேண்டிய கடமைதானே ஷெகன்ஷா? என்ன யோசிக்கிறீர்கள் அக்கா அவர்களே? தங்களை தாக்க முற்பட்டவன் இன்னும் கோட்டையில்தான் இருக்கிறான். இதுவரை அவனை அடையாளம் காண முடியவில்லை. அடுத்து அவன் என்ன செய்வானோ என்று எனக்கு கவலையாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவன் பயங்கர ஆபத்தை விளைவிக்கக்கூடும். மறைந்திருந்து அம்பை எய்வது போல தற்கொலை படையினரை வைத்து இது போன்ற காரியங்களை செய்வது வழக்கமாகும். பழைய பகையை தீர்த்துக் கொள்ளவும் இவ்வாறு செய்வதுண்டு. பொதுவாக இவ்வாறு தாக்குதல் செய்பவர்களை நாம் யூகித்திருக்கவே மாட்டோம். மிகவும் சரியாக கூறினீர்கள். இதனால்தான் அவன் ஜோதா பேகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஏனென்றால் அவருக்கு ஆபத்து வரும் என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள் அல்லவா? அதனால்தான்.
ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் வந்திருக்கிறார். சரி, அவரை உள்ளே வரச் சொல். தொடர்மதவர்களே, அட்காவர்களே, நான் உங்களோடு சற்று நேரம் கழித்து பேசுகிறேன். ஆகட்டும் ஹுசூர். ஆதாப். எனக்கு கவலையாக உள்ளது ஷேன்ஷா. என் அஜாக்கிரதையால் தான் இதெல்லாம் நடந்தது. அழகிய கண்கள் அழுதால் நன்றாக இருக்காது. என்னை சமாதானப்படுத்த அவ்வாறு கூறுகிறீர்கள். அனைத்து பிரச்சனையும் அந்த தலைப்பாகையால் தான் ஏற்பட்டது. முதலில் நீங்கள் வந்து அமருங்கள். வாருங்கள், அமருங்கள். சரி, என்னிடம் கூறுங்கள். எதற்காக அந்த முகடத்தில் விஷத்தை தடவினீர்கள்? என்ன கோருகிறீர்கள் ஷேன்ஷா? இவ்வாறு செய்வதற்கு பதிலாக நான் இருந்தே விடுவேன். எனக்கு தெரியும் ஜோதா பேகம், எனக்கு தெரியும் தாங்கள் அவ்வாறு யோசிக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக தாங்கள் எதற்கு இவ்வாறு அழுகிறீர்கள்? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? எவ்வாறு என்னுடைய கண்ணீரை தடுப்பது ஷேன்ஷா? ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு ஆபத்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து என்னுடைய மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. உங்களை இழந்து விடுவேனோ என்ற பயமே என்னை தினமும் கொன்று வருகிறது. தாங்கள் என்னை எப்போதும் இழக்க மாட்டீர்கள் ஜோதா பேகம். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் தங்களுடைய உண்மையான காதலின் முன்பு தாக்கு பிடிக்காது. தங்களை சற்று பாராட்டினாலே சிரிக்கிறீர்கள். அப்படி என்றால் தங்களை இன்னும் பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஷேன்ஷா, என்னுடைய அறைக்கே வந்து அந்த கடுமையான விஷத்தை தடவியது யாராக இருக்கும் என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் என் அனுமதி இல்லாமல் அறைக்குள் நுழைவதற்கு சிலருக்கே அனுமதி உள்ளது. மோதிபாயை சந்தேகிப்பது என்பது என்னை நானே சந்தேகப்படுவதாகும். பிறகு ஷெஹனாஸ், அவளுக்கு விஷயத்தின் அர்த்தம் கூட தெரியாது. அதேபோல் ஜக்கீராவும் அவ்வாறு செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவள்தான் ரஹீமை பாம்பிடமிருந்து காப்பாற்றினாள். என்னவாயிற்று ஷென்ஷா? ஏன் திடீரென்று எழுந்தீர்கள்? ஒரு விஷயத்தை கூறுங்கள் ஜோதா பேகம். அந்த மணிமகுடத்தை செய்த போதும் செய்த பிறகும் ஜாகிரா உங்களோடு தான் இருந்தாரா? ஆம். ஆனால் ஏன் அவ்வாறு கேட்கிறீர்கள்? என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம், நான் யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் யாரை வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம். அது மட்டுமல்ல, ஜாகிரா பெனசிரோடு இருந்தது தோடர்மல் அவர்களுக்கு இதுவரை தெரியாது. அதோடு ஜாகிராவுக்கு விஷயங்களை பற்றி நன்றாக தெரியும். தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? நான் கூறுவது என்னவென்றால், இது அனைத்தையும் அந்த ஜாகிரா ஏன் செய்திருக்க கூடாது? இல்லை ஷேன்ஷா, நீங்கள் ஜாகிராவை மன்னித்து விட்டிருக்கிறீர்கள். அவள் அவ்வாறு செய்ய மாட்டாள். ஒருவேளை இப்போதும் அவருக்கு அபுமாலியிடம் விசுவாசம் இருக்கலாம் அல்லவா? நான் இவை அனைத்தையும் உடனேயே தோடர்மல் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். ஜோதா பேகம், கவலைப்படாதீர்கள். அவர் குற்றவாளி இல்லை என்பது தெரிய வந்தால் நிச்சயமாக அவரை விட்டு விடுவேன். நான் செய்ய போவது விசாரணை மட்டும்தான். இவை அனைத்துக்கும் யார்தான் காரணம் என்பதை நான் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கண்கலங்கி இருப்பதை என்னால் பார்க்க இயலவில்லை ஜோதா பேகம். வெளியே தோடர்மல் அவர்களும் அக்கா அவர்களும் இருப்பார்கள். அவர்களை நான் உள்ளே அழைத்ததாக சென்று கூறு. இவ்வாறு நடக்க கூடாது. நான் தோல்வியை ஏற்றுக்கொள்பவள் அல்ல. என் திட்டம் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவ்வாறு எப்படி நடந்தது ஜலால்? எவ்வாறு நீ என்னிடமிருந்து தப்பித்து விட்டாய்? எவ்வாறு தப்பித்தாய் ஜலால்? என்னவாயிற்று இளவரசி? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? இதெல்லாம் இந்த சதி வேலையில் பின்னணியில் இருப்பது ஒருவேளை தாங்கள் தானா இளவரசியாரே? கூறுங்கள். இல்லையே, அது என்னுடைய கைவேலை இல்லை மகாமந்திரியாரே. நான் என்னுடைய தாய்க்கு நியாயம் கிடைக்கதான் இங்கு வந்தேனே தவிர ஜலால் உயிரை பறிப்பதற்கல்ல. உண்மையா? நீங்கள் என்னிடம் கூறுவது உண்மைதானா? ஒருவேளை அதுதான் உண்மை என்றால் உங்கள் கைகளில் என்ன?
நான் இதை எதற்காக கேட்கிறேன் என்றால், இதே போன்ற அடையாளம் தொடர்மல் அவர்களின் கையிலும் இருக்கிறது. ஆம், நான் தான் ஜலாலை கொல்வதற்கு முயற்சி செய்தேன். ஜலால், நீ என் தாய்க்கு ஏற்படுத்திய நிலைமைக்காக இன்று மோசமான ஒரு மரணத்தை சந்திக்கப் போகிறாய். என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவன் அந்த அரியணையில் நீடிப்பதை என்னால் சற்று பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தினமும் என் தாய் என் கனவில் வருகிறார். நீங்கள் விரைவிலேயே உங்கள் தாயை சென்று சந்திப்பீர்கள். நான் கூறுவதை நம்புங்கள். புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எந்த ஒரு தாய் படும் கஷ்டத்தையும் அவள் மகளால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. சாந்த் பேகம் ஒரு ஒப்பற்றவர், மிகவும் சிறந்தவர். அந்த நாட்களில் நான் அவருக்கு சேவை செய்யும் பொழுது நான் அவருடைய சேவகி என்ற எண்ணம் என் மனதில் எழுந்ததே இல்லை. அவர் என்னை ஒரு தோழியாகத்தான் பாவித்தார். சாந்த் பேகம் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அவர் நிலையை தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய மனம் மிகவும் உடைந்து விட்டது. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் தான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் இளவரசியாரே. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அவ்வாறு கண் கலங்காதீர்கள். மனதில் கோபம் இருக்கும் பொழுது கண்கள் கலங்கினால் அந்த கண்ணீர் வடியும் பொழுது வீரியம் குறைந்துவிடும் என்று கூறுவார்கள். வேண்டாம். உங்கள் கண்களில் இருக்க வேண்டியது கண்ணீர் அல்ல, உங்கள் கண்களில் இருக்க வேண்டியது லட்சியமாகும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வாறு கூறுவதற்காக என்னை மன்னியுங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு அப்பாவி. ஜலாலை பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் இவ்வாறு செய்வது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜலாலை தூக்கி எறிய நினைக்கிறீர்கள். அப்படியானால் ஜலாலுடன் போர் புரியுங்கள். பிறகு ஜலாலை இறக்குங்கள். ஜலாலை கொல்ல வேண்டும் என்று இவ்வாறு கோழைத்தனமாக நீங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் அது உங்களுக்குத்தான் இழப்பாகும். ஜலாலை இவ்வாறு நீக்கினாலும் இந்த முகலாய சாம்ராஜ்யம் உங்களை தலைவியாக ஏற்றுக்கொள்ளாது. இளவரசி, ஒருவேளை ஜலாலுக்கு ஏதாவது நேர்ந்தால் பிறகு வாழ்க்கை முழுதும் நீங்கள் உங்கள் தாயாரை சென்று அடைய முடியாது. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், ஆவேசத்தால் தவறான அடியை எடுத்து வைக்காதீர்கள். உங்கள் மனதில் என்ன ஆலோசனை தோன்றினாலும் அதை என்னிடம் கூறிவிடுங்கள். நான் தான் இருக்கிறேனே. தற்சமயத்துக்கு இதை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹட்கா அவர்களின் பார்வையும் தோடர்மல் அவர்களின் பார்வையும் என்னுடைய பார்வையை விட சளைத்தது அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததல்லவா? குதா ஆஃபீஸ். குதா ஆஃபீஸ். மகா சரியாக கூறுகிறார். நான் இப்பொழுது பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும். எங்கே போய் தொலைந்தாய் ரேஷம்? நான் இன்னும் சாகவில்லை. எங்கே சென்றாய் என்று இப்போதாவது கூறிவிடு. ஹுசூர், அனைத்தும் தாங்கள் கூறியது போலவே நடந்துவிட்டது. அந்த விஷக்குப்பியை ஜாகிரா அறையில் நான் வைத்து விட்டேன். உன் மூளை என்ன குழம்பி விட்டதா முட்டாளே? ஏன் இவ்வாறு கத்துகிறாய்? இங்கு சுவற்றுக்கும் காது உள்ளது. அதகம் நீயா? வா.
தாங்கள் சந்தேகப்படும் அளவிற்கு இம்முறை நான் எதுவும் செய்யவில்லை. ஜலாலை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியில் நான் ஈடுபடவில்லை. ஆனால் எனக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. நான் கொல்ல முயற்சிக்கவில்லை, ஷெரீஃபுதீனும் முயற்சிக்கவில்லை. வேறு யாரோ ஜலாலை கொல்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களை பதட்டப்பட வைக்கவில்லையா? அக்கா மற்றும் தோடர்மல் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதனுடைய முடிவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரையில் தாங்கள்தான் என்னை விட அதிகமாக கவலைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ அமைதியாக இருக்கிறீர்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இதை தாங்கள் செய்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. மரியாதையாக பேச அதஹாம். உன் தாயிடம் பேசுகிறாய் என்பதை மறக்காதே. இவ்வாறு உளறுவதற்கு முன் நன்கு யோசித்து விட்டு பிறகு பேசு. நடந்ததை எண்ணி நான் கவலை கொள்ளவில்லைதான். அதற்காக இந்த பின்னணியில் நான் இருக்கிறேன் என்பது அல்ல. ஆனால் ஆம், இதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது எனக்கு தெரியும் என்பது உண்மை. என்ன தங்களுக்கு தெரியுமா? அது யார் தாயே? இதை யார் செய்தது? என்னிடம் கூறுங்கள். என்ன? ஷேனாஸுடைய பெயர் நிகாரா. அவர் ஷஹன்ஷாவின் தங்கையா? என்ன ஒரு பிரமாதமான நடிப்பு! அந்த பெண் மிகவும் தெளிவானவள் தான். ஆனால் என்னை விட தெளிவானவள் அல்ல. இப்பொழுது என்னை பற்றி தெரிந்து கொண்டாயா? இதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். உங்கள் அறிவுக்கு ஈடு இணையே இல்லை. அதே போல் இன்னொன்றும் உண்மைதான். ஜலாலை விட அதிகமாக என்னைத்தான் தாங்கள் நேசிக்கிறீர்கள். நிச்சயமாக, சந்தேகம் இல்லாமல். இம்முறை நான் விளையாட்டை இரண்டு பக்கமும் இருந்து ஆடப்போகிறேன். தோல்வி யாருடையதாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி அடைய போவது இந்த மகம் ஆங்காதான். நம்பிக்கை வை. நான் ஒப்புக்கொள்கிறேன் அத்தை. இந்த சதிவேலை மிகவும் கொடுமையானதுதான். ஆனால் அவர் நலமாகத்தானே இருக்கிறார். எதிரிகள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு முயற்சிக்கும் பொழுது என் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. ஜலால் எப்பொழுதுமே நாட்டு மக்களின் நன்மைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவர்கள் இவரை ஏன் தான் எதிரியாக பார்க்கிறார்களோ? உண்மை என்னவென்றால் அத்தை, சிலருக்கு நல்லது நடந்தாலே பிடிக்காது. ஆனால் வெற்றி என்றுமே நேர்மை பக்கம்தான் இருக்கும். ஷெஹன்ஷாவிற்கு எந்த ஆபத்தும் நேராது. ஆதாப் அத்தை. ஆதாப் சலிமா பேகம். அத்தை அவர்களே, சலிமா பேகம் சரியாக கூறுகிறார். எதிரிகள் பலவீனமானவர்கள். ஆகையால் தான் கோழை போல முதுகில் குத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு எதுவும் நேராது. ஆதா பன்னியாரே, இப்போதுதான் ஒரு செய்தி கிடைத்தது. இந்த சதிவேலையை செய்தது ஜஹீரா என்று கூறுகிறார்கள். ஆம், நான் மறந்தே போய்விட்டேன். விஷயங்களை பற்றி நன்கு அறிந்தவள் அந்த ஷக்கீரா. இப்பொழுது ஜோதா பேகத்திடம் தானே வேலை செய்கிறாள். அவளுக்கு விஷம் கிடைப்பது என்பது மிகவும் சுலபம். எதற்காக உன்னை அழைத்தேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும். இதற்கு நீ என்ன விளக்கம் அளிக்கப் போகிறாய்? ஷென்ஷா, தவறு செய்து ஒரு முறை பிடிபட்டால் பிறகு எந்த தவறு நடந்தாலும் முதலில் அவர்களை பிடித்து விசாரிப்பதுதான் இந்த உலக வழக்கம். ஆனால் ஷென்ஷா, நான் ஏன் அவ்வாறு செய்ய போகிறேன்? அதில் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? தாங்களே என்னை சிறையில் இருந்து விடுவித்தீர்கள். பிறகு ஜோதா பேகம் அவர்கள் நான் கௌரவமாக வாழ எனக்கு மறு வாய்ப்பு அளித்திருக்கிறார்.
இருப்பினும் நான் ஏன் அந்த வாய்ப்பை தவற விடப் போகிறேன்? ஆனால் அவ்விஷத்தை அடைய உனக்கே அதிக வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமல்ல, விஷங்களை பற்றிய அதிக ஞானமும் உனக்கு உள்ளது. நாங்கள் உன்மீது சந்தேகம் கொள்ள அதுவே காரணம். இவ்வாறு நடந்திருக்கலாம். என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்னை சிக்க வைக்க முயற்சித்திருக்கலாம். ஒவ்வொரு குற்றத்தின் பின்னணியிலும் ஒரு லட்சியம் இருக்கும். முதலில் நான் பெனசீருடன் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அவளே இல்லையே. பிறகு நான் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் ஷெஹன்ஷா? ஹுசூர், ஜாகிராவின் அறையில் அந்த விஷம் இருந்த குப்பி கிடைத்திருக்கிறது. இவளை சிறையில் அடையுங்கள். ஆனால் ஷெஹன்ஷா, இன்னும் இவள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லையே. இவள் குற்றவாளி அல்ல என்று தோன்றுகிறது.